எதற்கும் மனம் சாய்க்காமல் நேரம் பார்த்துக்கிட்டு வேலை செய்யாதீங்க. வேலையை முடிச்சிட்டு நேரத்தை பாரு, நீ வெற்றி பெறுவாய். உண்மையாகவே உண்மையாரு, கஷ்டப்படாம இருக்க, கஷ்டப்படு நான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய முழக்கம். யாருக்கும் நம்ம நன்றியோட இருக்கணும். குடும்பங்கள் முக்கியம். பெற்ற தாய் தந்தைக்காக நம்ம வாழணும். நமக்கு எவனும் ஹீரோ கிடையாது, நம்ம தான் நமக்கே ஹீரோ. நான் சொல்லுவேன், எத்தனை அரசியல் பிரமுகர்களாகட்டும், தலைவராகட்டும், இல்ல புதுசா வந்த நடிகனா கூட இருக்கட்டும், என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து, நீங்க வாழ வைத்த வாழ்க்கைக்கு ஒரு கைமாறு செய்ய வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வாழ வச்சுட்டீங்க, அதனால உங்களுக்கு கைமாறாக வராங்களாம். அப்ப நீங்க தான் ஹீரோங்கிறத உணர்ந்து குடும்பத்துக்காகவும் தாய் தந்தைக்காகவும் தொழிலுக்காகவும் நம்ம கட்டிய மனைமார்களுக்காகவும் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து தாயின் கனவை நிறைவேற்ற, நமது லட்சியங்களை நிறைவேற்ற நீங்கள் உங்க நேரங்காலங்களை கொடுத்து உழைக்க வேண்டும். என்னைக்கு நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழும் போது உங்களுக்கான நேரங்காலங்களை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பாசத்தை காட்டக்கூடியங்கள விட்டு விட்டு எங்கேயே கவனத்தை வைக்க கூடாது. நமக்காக தாய் தந்தை வீட்டுல காத்திருப்பாங்க, மனைமார் காத்திருப்பாங்க, தங்கைமார்கள் காத்திருப்பாங்க, அண்ணமார்கள் காத்திருப்பாங்க. இந்த குடும்பம் பாசத்தோட நீங்க பயணித்து உங்கள் கனவுகளை நினைவாக்கி உழைத்து வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு ஒழுக்கமும் சுய ஒழுக்கம் இல்லை என்றால் இந்த உலகத்துல நம்மளை யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி போயிடும். முக்கியமா நம்ம வெல்வதற்கு சுய ஒழுக்கம் தான் முக்கியம். நம்ம தொழில் ஈடுபாடு தான் முக்கியம். நான் எங்க சென்றாலும் இந்த ஆறாறு தான் எனக்கு ஒரு தாய் தந்த மாதிரி 2 எழுத்து. அதை பதிவு செய்வதற்கு தான் நான் அந்த இடத்துக்கே போவேன். அதை பதிவு செய்யாம நான் ஒரு இடத்துல இருந்து கூட வரமாட்டேன். எனக்கு இருக்கிற தொழில் வெறி, என்னை நம்பியவர்களை நான் கொண்டு போய் கரை சேர்த்துறோம். எனக்கு ஆதரவா இருக்க தமிழ் மக்களுக்கு தூயமான தரமான சுவையான அந்த உணவை கொண்டு போய் சேர்த்த வேண்டும். இந்த எண்ணம் தான் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்துகிட்டு இருக்கும். எப்பவும் உங்களை உள்ளத்தையும் உங்கள் மனசையும் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளம் மகிழ்ச்சியா இருந்தாதான் உங்க வெற்றியை குவிக்க முடியும். உள்ளத்துக்கு தேவையான உணவு முறை முக்கியம். பகல் நேர உணவுகள் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. இரவு நேர உணவுல நான் உணவு நடத்தின தைரியமா சொல்லுவேன். வியாபாரத்துக்கான நிறுவனங்கள் இல்லை. போக போக இரவு உணவுகளை குறைத்து அதிக நேரம் கொடுத்து இன்னைக்கு இருக்கிற உலகத்திலேயே இன்னைக்கு 4 ஹாஸ்பிட்டல் தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு போகுது. நான் போராடமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கண் பார்வை மங்குது, முடி உதிராமை, பல் டாக்டருங்கள், கருதரி ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் அதிகரிச்சிருக்குது. நான் படிக்கும் போது 2க்கு மேல வேண்டாம். பல ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் 3க்கு மேல வேண்டாம், 2க்கு மேல வேண்டாம், நம்ம இருவர் நமக்கு ஒருவர்னு போய் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு கருத்தரிப்புக்காக நாடுங்க நம்ம பேனர்களை பார்க்குறோம், ஆஸ்பத்திரிகளை பார்க்குறோம். என்ன காரணம்? உணவு முறை. உயிர் சத்துள்ள உணவு, ஊட்டச்சத்துனா என்ன, விட்டமின் சி என்னங்கிறத நம்ம பார்த்து உண்ணுவதே இல்லை. முடி உதிராமைக்கு என்ன, கண் பார்வைக்கு என்ன, இதயத்துக்கு என்ன, கணையத்துக்கு என்ன, கிட்னிக்கு என்னங்கிறதுலாம் நம்ம கவலைப்படாம வாழ்றோம். உலகத்திலேயே அதிக சக்கரை நோய் உள்ள நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக சக்கரை உள்ள மாநிலம் தமிழக மாநிலம். உணர்ந்து வாழ வேண்டும் என் தமிழ் பிள்ளைகளும் தமிழர்கள் என்று கூறி உங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உயிர் தொழிலாளிகளான அனைவருடைய தரங்களுக்கு நன்றியை பதிவு செய்து உங்களை உடல் ஆரோக்கியம் கருது விடைபெறுகின்றேன். நன்றி.